இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் சம்மந்தமாக சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முப்பால் என்பது திருக்குறள்னு சொல்லுவாங்க. ஸோ திருக்குறளோட வேறு பெயர்கள்லாம் எதுனா உத்திரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், திருவள்ளுவம் என்ற வேறு பெயர் இருக்குது. இதோட ஆசிரியர் வந்து திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அதிகாரம் மொத்த பாடல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்குது. அதாவது பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இருக்குது. அதே மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்குது. அரசியல், அங்கவியல், குடியியல். காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்குது. களவியல், கற்பியல் சேர்ந்தது தான் இதில் 25 அதிகாரங்கள். ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி தெரியுமா கொஷின் கேட்கலாம்? இப்போ அறத்துப்பால்லேருந்து துறவரவியல் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, ஸோ அந்த மாதிரி கூட கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் 15 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூலும் திருக்குறள் தான். அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூலெல்லாம் அதிக அறங்களையும் சொல்லும். செய்யுள்களால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் தான். அப்புறம் 15 கீழ்கணக்கு நூல்களில் குறள் வெண்பாவால் ஆன ஒரே நூலும் இது தான். ஸோ இந்த அடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் திருக்குறள் வந்து ஆ கரத்தில் தொடங்கி ந கரத்தில் முடியும் நூல். அதாவது அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியும்னு சொல்லுவாங்க. இதோட சிறப்பு கூறும் நூல்கள்லாம் எதுனா மொத்தம் 6 இருக்குது. எதுனா திருவள்ளுவ மாலை, சிவசிவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் வந்து மலையத்துவசன் மகன் வந்து ஞானப்பிரகாசம்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா 1812. அதே மாதிரி திருக்குறளை முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாலும் 1812. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது திருக்குறள் சம்மந்தமாக வேறு ஏதாவது நியூஸ் வேணும்னாலும் டாபிக் ஏதாவது தெரியணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.